வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலம் பாக்ஸ் மட்டும் காங்கிரட் போட்டுட்ருக்கோம். அந்த காங்கிரட் போடும்போது நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸ் வந்து நம்ம வந்து காங்கிரட் போட்டுட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்து காலம் பாக்ஸ் எப்படி மாட்டினது அது எப்படி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காங்கிரட் வந்து பிளான் பண்ணிக்கிறனால என்ன காங்கிரட்டுக்கு என்ன ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ M20 ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். M20 ரேஷியோடைய வந்து என்ன மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா 1:1.5:3 அப்படிங்கிறது ரேஷியோ. ஸோ 1ங்கிறது ஒரு சட்டி வந்து நமக்கு சிமெண்ட்டு, அதே வந்து 1.5 சட்டி வந்து எம்சாண்ட், 3 சட்டி வந்து ஜல்லி. ஸோ இந்தமாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட்டாக வந்து ஒரு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம வந்து போடுறோம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு வந்து காலம் பாக்ஸ் நமக்கு மொத்தம் எவ்வளோ ஹைட் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம 7 அடி மட்டத்துக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து காங்கிரீட் வந்து நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மிக்சிங் ரேஷியோவை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஹேண்ட் மிக்சிங்கில் வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த ஹேண்ட் மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் போடுறதோட நல்லாவே வந்து கலவை வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இது நம்ம அடுத்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து பாக்ஸில் வந்து மாட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தமாரி வந்து நம்ம காங்கிரீட் போட்ட பிறகு நமக்கு என்ன வந்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்தமாரி முட்டு மரம் வச்சு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையாங்க செக் பண்ணுறதுக்கு வந்து தூக்குண்டு வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த தூக்குண்டு வந்து எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இதிலே பார்த்து தெரியும். நமக்கு இந்த லைனில் வச்சோம் அப்படின்னா, ஸோ அதேமாரி கீழே நமக்கு வந்து தூக்குண்டு வைக்கும்போது அந்த தூக்குண்டு வந்து அந்த பாக்ஸில் வந்து தொட்டும் தொடாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம 90 டிகிரி இருக்கும். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று, ஆப்போசிட் சைடு, ஸோ 2 சைடு வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து இந்தமாரி 2 முட்டு மரம் இருக்கும். ஸோ இந்தமாரி நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்து ஸ்கஃபோல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இல்லைன்னா வந்து அந்தமாரி நம்ம செக் பண்ண மட்டும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சைடாக சாஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்தமாரி நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு இந்தமாரி நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 17 பாக்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து 17 பாக்ஸ் வந்து நம்ம காங்கிரீட் போட போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 பாக்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க. இதில் வேறு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வைப்ரேட்ரு. தூக்கு பார்க்கும்போது நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இன்னும் டச் ஆகாமல் இருக்குது. ஸோ டச் ஆகாமல் இருக்குன்னா எந்த பக்கம் வந்து நமக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் குண்டு வெளியில் இருக்கிறதுனால இந்த டச் பண்ணுற மாதிரி இப்போ லைட்டாக அந்த கடப்பாரை வச்சு மூவ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி மூவ் பண்ணும்போது இப்போ வந்து டச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்தமாரி வந்து தொட்டும் தொடாமல் அப்படி உரசும்போது இருந்தால் தான் இது வந்து ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 2 பக்கமும் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் செக் பண்ணிவிடுங்க ஒரு விட்ட. ஓகேங்களா? ஓகே. லைட்டாக வந்து ஓகே பஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்தமாரி வந்து நம்ம 2 பக்கமும் வந்து செக் பண்ணிட்டோம்னா 90 டிகிரி வந்து பொசிஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக நிற்க வைக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி விட்டுருணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிமெண்ட் பால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிமெண்ட் பால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிமெண்ட் பால் ஊற்றிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாண்டிங் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து காலம் ஷூ மார்க் பண்ணியிருப்போம். ஸோ ஷூ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம காங்கிரீட் போடும்போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிமெண்ட் பால் ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட் போடுறது வந்து ஒரு நல்ல மெத்தடு. M20 ரேஷியோ அப்படிங்கிறது 20 Nm/mm² அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய Nm² கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ M20 அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா 20 Nm/mm². வந்து வைப்ரேட்டர் போடணும். ஸோ எதுக்காக நம்ம வந்து வைப்ரேட்டர் போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வைப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் எல்லா இடத்துலையுமே ஃபில் ஆகும். பனிக்கும் சொல்லி எதுவும் ஆகாது. ஸோ வந்து முட்டு மரம் வச்சு நல்லா குத்தி விட்டு பேக் பண்ணணும். அப்படின்னா அந்த மாதிரி வைப்ரேட்டர் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து காங்கிரீட் வந்து ஃபில் ஆகிரும்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் காலம் பாக்ஸ் காங்கிரீட் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துலேயுமே வந்து 2 கம்பு வச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியிருப்போம். எக்ஸ் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சாய்வாக 90 டிகிரிக்காக வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக வச்சுருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே இன்றைக்கி வந்து பாக்ஸ் மாட்டி காங்கிரீட் போட்டாச்சு. இது நம்ம பாக்ஸு பிரித்ததுக்கப்புறம் எத்தனை நாள் தான் நம்ம வந்து க்யூரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காங்கிரீட்னாவே வந்து 21 டேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம அதை அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்து பிரிக் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிரிக் ஒர்க் பண்ணும்போது க்யூரிங் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம காலத்துக்கும் சேர்த்து தான் க்யூரிங் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து நமக்கு காங்கிரீட் போட்டு நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் பிரிச்சுட்டு பாயிண்டிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்கை கட்டி விட்டுருவோம். க்யூரிங் சாக்கு, கோனி சாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கோனி சாக்கு வந்து நல்லா கட்டி விட்டு ஒரு 7 டேஸ் க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 to 14 டேஸ் வந்து நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம 21 டேஸ் வந்து நமக்கு ரெகுலராக வந்து க்யூரிங் ஆகிட்டு ஓகேங்களா? நம்ம அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் பாக்ஸ் வந்து பிரிச்சுட்டு இந்தமாதிரி நம்ம கோனி சாக்கு வச்சு ஃபுல்லாக கோனி சாக்கு நனைகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், தண்ணி ஃபுல்லாக நிற்க வச்சிடணும். அந்த ஈரப்பதம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து அந்த காலத்தில் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து நம்ம ஃபுல் டே வந்து என்ன பண்ணால் அந்த ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ப்ராசஸிங் வந்து செட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ செட்டிங் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட்டுக்கு வந்து 8 ஹவர்ஸ்னு சொல்லியிருந்திருப்போம். நம்ம 21 டேஸ் நம்ம க்யூரிங் பண்ணப்போ நல்லா வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இறுக்கப்படுத்தும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து க்யூரிங் சாக்கையும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதை நம்ம வந்து க்யூரிங் சாக் வந்து யூஸ் பண்ணணும். இந்த யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 முறை இல்லை 4 முறை வந்து நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா க்யூரிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா சாக்கு உடனே காஞ்சிரும். இப்போ நம்ம சாக்கு கட்டாமல் இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து காஞ்சிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை பார்க்காம தண்ணி விடாமல் இருந்திருப்போம். கண்டிப்பாக தண்ணி வந்து தேவை. காங்கிரீட்டுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை. க்யூரிங் செட்டிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடு கட்டுற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கோனி ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா 120 150 180. ஸோ அதனுடைய ரோலிங்கை பொறுத்து நமக்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த ரேட்டு பார்க்காம கண்டிப்பாக ஒரு 2000 3000 தான் நமக்கு வரும். ஸோ அந்தமாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த காலம் நம்ம பிரித்து அடுத்து பீம் போடுவோம். பீமுக்கு யூஸ் ஆகும், ரூஃபுக்கு யூஸ் ஆகும், அடுத்த ஃப்ளோரு. ஸோ இந்தமாதிரி நமக்கு வந்து சாக்கு வந்து வீணாகாது. கண்டிப்பாக கோனி சாக்கு வாங்கி இந்தமாதிரி க்யூரிங் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல மெத்தடு. இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள்.